எந்த ஷேப் பார்த்தோம் கடைசியா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? எந்த ஷேப் பார்த்தோம்னு கேட்டேன் கடைசியா. பார்த்தோம் மேம். கூம்பு மேம். வட்ட கூம்பு பார்த்தோம் மேம். நீர்வட்ட கூம்பு. இப்ப கேக்குதுங்களா? மேம் கேக்குது மேம். கூம்பு பார்த்தோம் மேம். நீர்வட்ட கூம்பு. சரி, இப்போ அப்ப எல்லாருமே ஃபார்முலா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரு ஒரு ஷேப் சொல்லிட்டு அந்த ஷேப்போட வலைப்பரப்பு இல்லைன்னா இல்ல சேட்டி எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஹேமாக்கா இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே மேம். சொல்லுங்கக்கா. மேம் கனசதுரத்தின் வலைப்பரப்பு மேம் 4a. கனசதுரத்துக்கு வலைப்பரப்புன்னு சொல்லணுமாக்கா? பக்கப்பரப்பு மேம். சொல்லுங்கக்கா. கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 4a ஸ்கொயர்டு. மொத்த பரப்புக்கு வந்து 6a ஸ்கொயர்டு. கன அளவுக்கு வந்து a கியூப் மேம். வெரி குட். கண்டுபிடிக்கணும்னா d ஈக்குவல் டு √3 into a மேம். வெரி குட்க்கா. அடுத்த ரக்ஷனா சொல்லுங்க. செவ்வகம் மேம். கன செவ்வகத்தோட கன அளவு வந்து L into B into H மேம். பரப்பு வந்து 2 into LH plus BH மேம். மொத்த பரப்பரப்பு வந்து 2 into LB plus BH plus HL மேம். வெரி குட். மூலை விட்டம் வந்து 3 root இந்த root L squared B squared H squared. வெரி குட். அனிதாக்கா? அனிதாக்கா? மேம் நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு வந்து 2πr கட்ச் மேம். நேர்வட்ட உருளையின் மொத்த பரப்பு வந்து 2πr பிராக்கெட் r plus கட்ச் மேம். வெரி குட்க்கா. நேர்வட்ட உருளையின் கன அளவு வந்து r ஸ்கொயர்டு கட்ச் மேம். வெரி குட்க்கா. சூப்பர். ஆதிலட்சுமி அக்கா? மேம் நேர்வட்ட கூம்பு மேம். அதோடைய வலைப்பரப்பு வந்து πr/l மேம். வெரி குட்க்கா. எல் கண்டுபிடிக்க √r² + h² மேம். மொத்த பரப்புக்கு πr பிளஸ் பிராக்கெட் எல் பிளஸ் ஆர் மேம். கன அளவுக்கு இல்ல பையாருக்கு அப்புறம் என்னக்கா வரும்? பையார் பிராக்கெட் எல் பிளஸ் ஆர் மேம். சரிங்கக்கா. கன அளவுக்கு 1/3 πr² h மேம். வெரி குட்க்கா. ஓகே மேம். ஐயப்பன்? என்ன சொல்லுங்க? இப்ப மிச்சம் இருக்கிறது கூம்பு மட்டும்தான் இருக்கு. கூம்போடைய ஃபார்முலா சொல்லுங்க. வலைப்பரப்பு என்ன, புறப்பரப்பு என்ன, கன அளவு. கூம்புக்கு என்ன சொல்லுங்க? πr/l மேம். கூம்புக்கு வலைப்பரப்பு. ஓகே. அடுத்து மொத்த பரப்பு வந்து πr L plus r. வெரி குட். πr L plus r. கன அளவு வந்து 1/3 r² h. வெரி குட். πr² h.
இப்ப வெரி குட். அடுத்து பிரேமாக்கா. அக்கா உங்களுக்கு வந்து 2Dல இருந்து கேக்குறேன். 2Dல சாய் சதுரத்துக்கு சொல்லுங்க. பரப்புக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? I சதுரம் 1/2 d1 into d2 மேம். வெரி குட்க்கா. இதே நமக்கு அடிமானம் உயரம்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன ஃபார்முலா போடுவோம்? BH மேம். BH. ஓகேக்கா. அடுத்து ராஜகுமாரி அக்கா. வெரி மேம் குட். அக்கா உங்களுக்கு வந்து சரிவகத்துக்கு ஃபார்முலா சொல்லுங்க. சரிவகம் ஏரியா. half into h into a plus b மேம். வெரி குட்க்கா. இதே இது வந்து நாற்கரத்துக்கு என்ன வரும்னு நீங்க சொல்லிருங்க. half into g into h1 plus h2 மேம். வெரி குட்க்கா. இப்போ அடுத்து ஜெயந்தி அக்கா. ஜெயந்தி அக்கா. மேம் அக்கா உங்களுக்கு வந்து வட்டக்கோண பகுதி வில்லின் நீளம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? theta by 360 degree into 2/r மேம். வெரி குட்க்கா. இதே எனக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும்னா வட்டக்கோண பகுதி பரப்பு கண்டுபிடிக்கணும்னா L ம் r by 2 மேம். இப்ப எனக்கு எல் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆர் மட்டும் தான் தெரியுது, ஆனா ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? மேம் அப்ப வந்து theta by 360 degree into pi r squared மேம். வெரி குட்க்கா. சுற்றளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? P equal to L plus 2r மேம். L plus 2R. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ரஸ்ட்ரம். அது பார்க்கிறோம். கூம்புலயே வந்து பாதியா வெட்டினா ஒரு ஷேப் கிடைக்கும்ல, நம்ம வாலி ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கூம்புல ஃபுல்லாவே பார்த்தோமா? கூம்போடைய கன அளவு எல்லாம் பார்த்தோம்ல, இல்ல அதுல எது பார்க்காம வச்சிருக்கோமா? சம்ஸ்ல கூம்பின் கன அளவு பார்த்தோமான்னு செக் பண்ணுங்க. கூம்போட கன அளவுக்கு என்ன சாயுரம் பார்த்தேன் மேம். சாயுரம் கண்டுபிடிக்கிற மாதிரி, அப்புறம் இந்த ஒரு கித்தான பை யூஸ் பண்ணி கோணம் கூம்பு யூஸ் பண்ற மாதிரி அது ஒண்ணு பார்த்தேன் மேம். சம்ஸ் எழுதிருந்தோம்னா சரி, நாங்க எழுதிருக்கோம்லக்கா. எழுதியிருக்கோம் மேம். ஓகே. இப்ப அடுத்து எழுதிக்காங்க. இடைக்கண்டம் ஃப்ரஸ்ட்ரம். நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம். ஃப்ரஸ்ட்ரம். ஃபர்ஸ்ட் இத நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா 3 எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. வளைபரப்பு ஃபார்முலா பை ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல். நம்ம இதே கூம்புக்கு என்ன பார்த்தோம்? வளைபரப்புல வெறும் பை ஆர் எல் பார்த்தோமா? இங்க வந்து வளைபரப்புன்றப்ப 2 ஆர் வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஷேப் தெரிஞ்சோம்னா இன்னும் நல்லா போட்டுக்கலாம். இப்படிதான் கூம்பா, இந்த கூம்புல இப்படி பாதி வெட்டிடுவாங்க. இப்ப எனக்கு என்ன இருக்கும்? இங்க ஒரு ரேடியஸ் இருக்குமா ஆர்னு, இங்க ஒரு ரேடியஸ் இருக்குமா குட்டி ஆர். அதனாலதான் வந்து வளைபரப்பு சொல்றப்போ பை, அப்ப இந்த இதுக்கு ஒண்ணு பார்ப்போம் பை ஆர் எல், இந்த இதுக்கு ஒண்ணு பார்ப்போம் பிளஸ் பை
ஸ்மால் ஆர் எல். இப்போ எனக்கு எதெல்லாம் காமனா இருக்கு? இந்த பை எல்லாம் காமனா இருக்கா? அதனாலதான் இதை வெளில எடுத்துட்டாங்க. பை இந்த ஆரையும் இந்த ஆரையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த எல் இந்த பக்கம் வந்துச்சு. சரிங்களா? வலைப்பரப்பு பை இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல். இங்க எல்லோட ஃபார்முலா என்ன கண்டுபிடிப்போம்? எல்னா என்னது? சாய் உயரத்துக்கு என்ன ஃபார்முலா? இங்க வந்து நமக்கு 2 ஆர் இருக்குதா, அதனால என்ன ஆயிடுதுன்னா ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் இந்த பெரிய ஆர்ல இருந்து இந்த ஸ்மால் ஆரை கழிச்சுட்டு வரக்கூடிய வேல்யூக்கு ஸ்கொயர். இடைக்கண்டத்துல எல்லோட ஃபார்முலா ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? போட்டுங்களா? இப்ப அடுத்தது இப்ப நீங்களே சொல்லுங்க பாப்போம். மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? மொத்த புறப்பரப்புல ஃபர்ஸ்ட் இந்த தடவை நம்ம வலைப்பரப்பு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். பையாரல், இதுக்கு பையாரல். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? மொத்த பரப்புனா மேலேயும் கீழேயும் அடைச்சிடணுமா? அடைச்சிட்டா அது உள்ளக்கூடிய ஏரியா நமக்கு கிடைச்சிருமா? இப்ப சொல்லுங்க என்ன பண்ணலாம்? அதே சிஎஸ்ஐ எழுதிட்டு வலைப்பரப்பு என்னவோ அதை எழுதிட்டு அது கூட இந்த ஷேப்போட பரப்பையும் இந்த ஷேப்போட பரப்பையும் எழுதினா முடிஞ்சிருமா? முடிஞ்சிருமா? ஞாபகம் வந்துச்சா எப்படி போடணும் அப்படின்றது? நீங்க ஃபார்முலா படிச்சிருப்பீங்க டக்குன்னு, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அங்கேதான் ஒரு ஷேப்பை கொடுத்து நீங்க கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா எப்படி எழுதணும்ன்றது ஒண்ணு தெரியணும்ல. கவனிக்கிறீங்களா? எஸ் மேம். இங்க எப்படி பையார் எல், அதுக்கப்புறம் இதோட மொத்த புறப்பு வரப்பு கண்டுபிடிக்கிறப்ப இதோட ஏரியா போட்டுக்கிட்டோம். பையார் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோமா? இதுல இருந்தானே பையாரையும் காமனா வெளில எடுத்துட்டு ஆர் பிளஸ் எல் அப்படின்னு எல் பிளஸ் ஆர் இந்த மாதிரி எழுதிட்டோமா? இதுதான் என்னது? கூம்போடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலாவா? இப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? இடைக்கண்டத்துக்கு சொல்ல போறோம். மொத்த புறப்பரப்பு என்ன வரும்? இடைக்கண்டத்துடைய வலைப்பரப்பு எழுதிக்கணும். அப்ப பை ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல் பிளஸ் கீழே ஒரு பெரிய வட்டம் மேல ஒரு சின்ன வட்டம் இருந்துச்சா? இப்ப இதுக்கு நம்ம பரப்பு எழுதணும். என்ன எப்படி எழுதுவோம்? பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஸ்மால் ஆர். இதுதான் வந்து மொத்த புறப்பரப்பு. நீங்க ஒவ்வொன்னையும் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே இல்லை. அது இந்த இன்ஸ்பிரேஷன்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும், ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இதுதான் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. அப்புறம் ரொம்ப ஈஸி, கன அளவு வால்யூம். கூம்போட வால்யூம் என்ன? கூம்போட வால்யூம் கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச்சுங்களா? இங்கேயும் இந்த ஆருக்கு மட்டும்தான் மாத்த போறோம், மத்ததெல்லாம் ஒண்ணுதான் இடைக்கண்டத்துக்கு. இடைக்கண்டம் தொடைய கன அளவு ஈக்குவல் டு 1/3 பை ஹெச் பிராக்கெட் குள்ள capital R squared plus small r squared plus capital R into small r. R squared plus small r squared plus R plus R into R. இதான் இடைக்கண்டத்துடைய கன அளவு. கேள்வி எழுதிடலாமா இப்போ?
கேள்வி எழுதிக்கங்க. முதல் கேள்வி, ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய் உயரம் 5 சென்டிமீட்டர். அந்த இடைக்கண்டத்துடைய சாய் உயரம் 5 சென்டிமீட்டர். அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர். இது சாய் உயரம் அப்படின்னா எல். இது வந்து அதோடைய ஆரங்கள். இது பெருசாக்குறதுனால இது கேபிட்டல் ஆரணும், இது சின்னதாக்குறதுனால இது ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாமா? எனில் இடைக்கண்டத்தின் வளைபரப்பை காண்க. வளைபரப்பு ஃபார்முலா என்ன? I into capital R plus small r into L. இப்ப எனக்கு வளைபரப்பு தான் கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். இப்ப எனக்கு பைக்கு வேல்யூ சொல்லணும்னு நான் என்ன எடுத்துக்குவேன்? 22/7 எடுத்துக்குவேனா? இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் 4 + 1 5 இன்ட்டு எல்லோட மதிப்பும் 5. எதையும் அடிக்க முடியாது, அதனால அப்படி பெருக்கி கொடுக்கலாம். 22 × 25/7. 22 25 பெருக்கிட்டோம்னா 550/7. இது அடிச்சோம்னா 78.27 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? மேம் இப்ப இன்னொரு கேள்வி நீங்களா செய்யுங்க. இப்ப ரெண்டுமே கண்டுபிடிக்கணும், வளைபரப்பு புறப்பரப்பு சம்மு. ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி. வாளினால என்ன சேர்ப்பது? இடைகண்டம் தான். அப்ப நமக்கு ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். மேற்புற அடிப்புற விட்டங்கள் 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் h = 4 மீட்டர் எனில் உலோக வாளியின் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. உலோக வாளியின் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு காண்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கேள்வி எழுதிட்டீங்க எல்லாரும்? ஃபர்ஸ்ட் இல்ல எனக்கு இது எல்லாமே 4 மீட்டர் 10 மீட்டர் 10 மீட்டர்லாம் என்னது? விட்டம். எனக்கு ஆரம் தான் வேணும். அப்ப இல்ல பாதி பாதி ஆக்கிக்கலாமா? எழுதிக்கங்க. அப்ப கேபிட்டல் ஆர் வந்து எனக்கு 5 மீட்டர் அப்படின்னும், ஸ்மால் ஆர் வந்து எனக்கு 2 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். ஹச் தான் எனக்கு 4 மீட்டர். அப்ப இதெல்லாம் வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இது எனக்கு இடைக்கணம் தெரிஞ்சிருச்சு. அப்ப எல் வேணும். சாய் உயரம் கண்டுபிடிச்சிடலாமா? எல் = √h² + r - r the whole square. h ஓட மதிப்பு 4. அப்ப 4² + பெரிய r 5 - 2 whole square. எனக்கு எல்லோட மதிப்பு என்ன தெரிஞ்சிருச்சு? 5 மீட்டர். சரிங்களா? சாய் உயரம் எனக்கு 5 தெரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் அந்த வாளியோடைய வளைபரப்பு. அப்ப பை இன்ட்டு r + r இன்ட்டு எல். 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் 5 ஸ்மால் ஆர் 2 எல்லோட மதிப்பும் 5 ஆயிடுச்சு. 22/7 இன்ட்டு 5 + 2 7 இன்ட்டு 5 7 7 அடிச்சுக்கலாம்.
அப்ப எனக்கு வலைப்பரப்பு என்ன தெரிஞ்சிருச்சு? 110 மீட்டர் ஸ்கொயர். வலைப்பரப்பு போட்டோமா? இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? மொத்த புறப்பரப்பு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். பை ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். நமக்கு ஏற்கனவே இந்த வேல்யூ தெரியும். இந்த கண்ணு நீங்க அந்த வேல்யூ எழுதிட்டாலும் ஒண்ணும் கிடையாது. என்ன வந்துச்சு? 110 கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிளஸ் 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்னது? ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னா 4 பிளஸ் 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 25ங்களா? அப்ப 25. நூத்தி 10 பிளஸ் 22/7 வெளில எடுத்துக்கலாம். இப்ப 4 பிளஸ் 25. அப்ப இது என்ன ஆயிடும்? இப்படி பாயிண்ட் தான் வரப்போதா? 29. 110 பிளஸ் 22/7 இன்ட்டு 29. இது சால்வ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. சொல்லுங்க என்ன வருது? ஃபர்ஸ்ட் 22 27 பெருக்கிக்கலாம். 22 இன்ட்டு 29 என்ன கிடைக்குது? 638. 638/7. இதுக்கு டிவைட் பை 7 போட்டுக்கலாம். 7 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 110 ஒரு 91 வருதாக்கா? 91.14 இந்த மாதிரி கிடைக்கும். இதை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? பாருங்க 114 வந்துரும். 201.14 மீட்டர் ஸ்கொயர். இந்த 110 இப்படி போட்டு கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு நீங்க அந்த பை ஆர் பிளஸ் ஆர் பிளஸ் எல் அதுல எடுத்துட்டீங்கன்னா பையோட வேல்யூ அப்படியே காமனா எல்லாத்துக்கும் உள்ள வந்துடும். அந்த மாதிரி போட்டாலும் நமக்கு ஓகே தான். அதுலயும் என்ன சொல்லவா? 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆறு இது ஸ்மால் ஆறு இன்ட்டு 5 பிளஸ் 22/7 இன்ட்டு 5 ஸ்கொயர் பிளஸ் 22/7 இன்ட்டு 2 ஸ்கொயர். இப்படிதான் இருக்குங்களா? இப்ப இது எல்லாத்தையும் நம்ம எழுத போறோம். இருபத்தி 22/7 வெளில எடுத்துடலாம். காமனா எடுத்தோம்னா 7 இன்ட்டு 5 பிளஸ் 25 பிளஸ் 4 கிடைக்குங்களா? 22/7 இன்ட்டு 35 பிளஸ் 29. 22/7 இன்ட்டு 14 1 64. இப்படி இதை அடிக்க முடியாது. அதனால 22 64 பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ 1408 டிவைடட் பை 7 அடிச்சோம்னா அது 201.14 மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சோம். உங்களுக்கு எது சிம்பிளா இருக்கோ அதை போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரே ஸ்டெப் தான். அதனால இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? இப்ப கன அளவு பார்ப்போம்.
16 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைகண்ட ஆரங்கள். நேர்வட்ட கூம்பின் இடைகண்ட ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு காண்க. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? 16 சென்டிமீட்டர் உயரம் சொல்லிட்டாங்க. எல் வேணுமா நமக்கு? ஹச்சும் ஆரும் இருக்கு. அப்ப எல் வேணுமா? கன அளவுல எல்லே இல்லையே, அப்புறம் எதுக்கு நமக்கு எல்லு? ஆமா மேம், இல்ல மறந்துட்டேன். அதனால எல்லு தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா ஹச் வேல்யூ 16 போடுங்க, கேபிட்டல் ஆருக்கு 20 போடுங்க, ஸ்மால் ஆருக்கு 8 போடுங்க. வால்யூம் எல் தேவையில்லை. வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை ஹெச் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்டு ஆர் ஈக்குவல் டு 1/3 ஹச் என்னது 16 இன்டு இங்க வந்து அவங்க ஆப்ஷன்லயே பைக்கு ஆன்சர்லயும் பையனே இருக்கு. அப்ப நீங்க பையனே வச்சுக்கலாம். 27 போடணும் அவசியம் இல்ல. கேபிட்டல் ஆருக்கு வந்து 20 ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆருக்கு 8 ஸ்கொயர் பிளஸ் 20 இன்டு 8. இதெல்லாம் கூட்டினா என்ன வருது? 400, 500, 620, 624. 24. அப்ப இத 3ஆல் அடிக்க முடியுமா? என்னால அடிக்க முடியும். ஏன்னா கூட்டினா 12 தான் வருது, அடிக்க முடியும். அப்ப 2, 0, 8. 208 இன்டு 16 எவ்வளோ? 3328 மேம். 3328. இந்த பை அப்படியே இருக்கு. பை சென்டிமீட்டர் கியூப். எனக்கு ஆப்ஷன்லயுமே எல்லா இடத்துலயும் பை இருந்ததுனால நான் இங்க பைக்கு 22/7 ஃபார்முலாவை எடுத்துக்கவே இல்லை. அந்த வேல்யூ நான் செட் பண்ணவே இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டா பையனே வச்சுக்கிட்டேன். ஒருவேளை ஆப்ஷன்ல பை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? அது போட்டு அடிச்சு கொடுத்து கேன்சல் பண்ணி பெருக்கி தான் போடணும். சரிங்களா? இடைக்கண்டத்துல எல்லாம் புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து கோலம் போயிடலாமா? எஸ் மேம். எழுதிக்கங்க. கோலம், கோலம், அரை கோலம், அப்புறம் உள்ளீடற்ற கோலம், உள்ளீடற்ற அரை கோலம் நாம பார்க்க போறோம். கோலத்தின் பரப்பளவு என்னது? 4πr ஸ்கொயர். கோலத்தின் பரப்பு எது கேட்டாலும் வலைப்பரப்போ இல்லைன்னா புறப்பரப்போ ரெண்டுமே என்னதான்? 4πr ஸ்கொயர் தான். சரிங்களா? அரை கோலம் வந்தாதான் மாறும். அது வரைக்கும் நீங்க மாத்தணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஞாபகம் எல்லாம் எடுத்துக்கலாம். கோலம், இந்த கோலத்துடைய வலைப்பரப்பு கேட்டாலும் சரி இல்ல மொத்த புறப்பரப்பு கேட்டாலும் சரி என்னதான் 4πr ஸ்கொயர். சரிங்களா?
இப்படி ஒரு கோலம் ஃபுல்லா இருக்கும். இதுக்கு ஆர் ரேடியஸ். சரிங்களா? இது கன அளவு என்னது? வால்யூம் என்ன? 4/3 πr கியூப். கோலத்துடைய கன அளவு 4/3 πr கியூப். இப்ப இதே வந்து அரைக்கோளம் பார்க்க போறோம். அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு. ஃபர்ஸ்ட் அரைக்கோளத்தோடைய கன அளவு சொல்லுங்க. வால்யூம் என்னது? 2/3 πr cube. 2/3 πr. இப்படி கோலத்தோட கன அளவு எழுதிட்டு அதுல பை 2 போட்டோம்னா அது அரைக்கோளம் கிடைச்சிரும். கோலத்தோட கன அளவு என்னது? 4/3 πr கியூப். இப்ப இந்த 4 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேல 2 வந்துருமா? அப்ப வால்யூம் என்னது? 2/3 πr கியூப். சரிங்களா? இப்ப வலைப்பரப்பு இருக்கு, அப்புறம் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். வலைப்பரப்பு என்னன்னா 2 எழுதிக்காங்க, 2 πr². மொத்த புறப்பரப்பு கேட்டாங்கன்னா 3 πr². சரிங்களா? அப்படியே நமக்கு வால்யூம் v கேட்டாங்கன்னா அந்த 2/3 πr. இது எப்பவுமே 3 பரிணாமங்கள் இருக்குமா, அப்ப கியூப்னு போட்டுக்கணும். இதுக்கெல்லாம் 2 தான், பரப்புக்கு 2 தான், அப்ப இங்கெல்லாம் ஸ்கொயர்டு. டீசைன் வச்சிட்டீங்கன்னா குழப்பாது. 2 வரணுமா 3 வரணுமா அந்த மாதிரிலாம் குழப்பாது. சரிங்களா? அடுத்து உள்ளீடற்ற கோலத்துக்கு எழுதிக்காங்க. உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு. உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு என்ன வரும்? நார்மலாவே கோலத்துக்கு கன அளவு சொல்றப்போ என்ன சொல்லுவோம்? 4/3 πr கியூபுங்களா? இந்த இடத்துல 2/3 π capital R cube minus small r cube. அவ்வளவுதான். இப்ப எனக்கு 2 ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் 2 ஆர் இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவோம்? 4/3 π capital R cube minus small r cube. இப்ப இதே உள்ளிடற்ற கோலத்துடைய CSA கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போடக்கூடாது. வெறும் 4π கேப். இதே மொத்த புறப்பரப்பு, அதுக்கு என்ன பண்ணுவோம்? 4π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். 2 சேர்த்து எழுதிக்கணும். இந்த இடத்துல வெறும் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மட்டும்தான். இந்த இடத்துல என்ன பண்றாங்க? கேபிட்டல் ஆர் ஸ்கொயரோட ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சேர்க்கிறாங்க. கன அளவுக்கு எழுதிட்டோம். 4/3 π r cube minus r cube. இப்போ உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு பார்க்க போறோம். உள்ளீடற்ற அரைக்கோளம்னு எப்படி இருக்கும்? இது இருந்துச்சுன்னா மறுபடியும் அதுக்கு முன்னாடி இன்னொன்று. இதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஒண்ணுமே இருக்காது, இதுல மட்டும்தான் இருக்கும். இங்க இருந்து இது ஸ்மாலர், இது இங்க இருந்து இங்க பார்த்தோம்னா இது கேபிட்டல். இப்ப இந்த உள்ளீடற்ற அரைக்கோளத்துடைய கன அளவு வால்யூம் என்னது? 2/3 π R cube plus மைனஸ் எங்களை பிளஸ் சொல்லக்கூடாது, மைனஸ் சொல்லிடணும். ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். சரிங்களா? இப்ப இதுக்கு வந்து நம்ம வலைப்பரப்பு எழுத போறோம். வலைப்பரப்பு ஈக்குவல் டு 2π r² பிளஸ் ஸ்மால் r². பரப்புல எல்லாத்துலயும் பிளஸ் வந்துடணும். இதே நம்ம கன அளவு போயிட்டோம்னா மைனஸ் வந்துடணும். சரிங்களா?
மொத்த புறப்பரப்பு. அங்க என்ன ஃபார்முலா பார்த்தோம்? வெறும் அரைக்கோளத்துடைய மொத்த புறப்பரப்பு என்னது? 3πr². இங்க வந்து அப்படியே கொஞ்சம் மாத்திக்கணும். 5 உள்ள போட்டுக்காங்க. 3r² பிளஸ் ஸ்மால் r². இங்க அப்படியே வலைப்பரப்புக்கு 2πr² படிச்சிருப்போம். உள்ளிட்ட அரைக்குறம் வர்றப்போ r² பிளஸ் r² வந்துருச்சு. ஸோ இது அதே மாதிரி டிட்டோ இருக்கு. ஸோ இதுல பிரச்சனை கிடையாது. மொத்த புறப்பரப்புல மட்டும் ஃபார்முலா லைட்டா மாறுது பாருங்க. பைய வெளில வச்சுக்கணும். 3r² பிளஸ் ஸ்மால் r². சரிங்களா? இல்ல எழுதியாச்சா? சம் எழுதிக்கலாம். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 184 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. இப்ப ஒரு கோளத்தின் புறப்பரப்புல என்ன ஃபார்முலா? 4πr². அப்ப 4πr² மதிப்பு தான் 184 மீட்டர் ஸ்கொயர். எனக்கு என்ன கேட்டுக்காங்க? அதோட விட்டம் கேட்டுக்காங்க. சரிங்களா? டயாமீட்டர் கேட்டுக்காங்க. எழுதிக்கலாம். 4 × 22/7 r² = 184. இப்பெல்லாம் அடிச்சுக்கலாமா? இது 2, இது 14. இது அடிச்சோம்னா இங்க 7 கிடைக்குது. வேற எதுவும் இருக்கான்னு பாருங்க. 7 மேம். அதான் இல்ல, வேற எதுவும் இல்ல. இங்க 2. இப்ப எழுதிக்கலாம். r² = 7 × கீழே 7 மேல போயிரும் டிவைட் பை, இங்க பாருங்க மேல என்ன இருக்கு? இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கா? இதெல்லாம் எடுத்துட்டோம்னா 2 × 2. இப்ப r மட்டும் என்ன? இந்த ஸ்கொயர்டு இங்க ரூட்டா போகுமா? 7/2. 2 7க்கு ஒரு 7, 2 2க்கு ஒரு 2. r ஓட மதிப்பு 7/2னா 2r தான் என்னது? டயாமீட்டர். d என்னது? அப்போ 7 மீட்டருங்களா? இது r. எனக்கு 2r வேணும். அப்ப இந்த 2 2 கேன்சல் மிச்சம் என்ன இருக்கு? 7 இருக்கா? இந்த 7 தான் என்னது? விட்டம். எழுதிட்டீங்களா? மேம் 154 நீங்க அடிச்சீங்க, 14 எப்படி மேம் அடிச்சீங்க? இந்த ஃபர்ஸ்ட் 14 போல அடிச்சுக்கிட்டேன். 2 × 11 22. 2 இப்போ ஒரு 11 4 11 44 வந்துருமா? இந்த அடிச்சோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆல் அடிச்சுக்கிட்டேன். அடிச்சோம்னா ஒரு 2 இங்க 7 அப்படின்னு வந்துரும். மிச்சம் இங்க 2 × 2 4, இங்க ஒரு 7 இருக்கு, கீழே ஒரு 7 இருக்கு. புரியலீங்களா? திருப்பி எழுதவா? புரியுது. ஓகே. அடுத்து எழுதிக்கங்க. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. சொல்லுங்க. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க.
இப்ப இது அடிப்பரப்புன்னு சொல்லிட்டாங்களா, அடிப்பரப்புனா ஃபார்முலா என்னது, வெறும் பை ஆர் ஸ்கொயர். இப்ப பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 1386 அப்படின்னா அரைக்கோளத்தோடைய மொத்த புறப்பரப்பு கேக்குறாங்க. மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன, 3 பை ஆர் ஸ்கொயர். எனக்கு பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ தெரியுது, நான் கண்டுபிடிக்க வேண்டியது 3 பை ஆர் ஸ்கொயர். அப்பனா 3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ என்னது, 1386ங்களா. இது நான் பெருக்கிட்டேன்னு எனக்கு என்ன வரும், 8 5 1 4 4 1 5 8 சதுர மீட்டர் ஸ்கொயர். ஏன் நான் ஸ்ட்ரைட்டா 3 இன்ட்டு 1 386 போடன்னு தெரியுதா, கொடுத்துருக்கிற வேல்யூ பை ஆர் ஸ்கொயர், எனக்கு தேவையானது 3 பை ஆர் ஸ்கொயர். அப்ப 3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருமா, 4158 மீட்டர் ஸ்கொயர். எழுதுறீங்களா, வச்சுட்டு போயிட்டீங்களா? மேம் எழுதிட்டோம் மேம். எழுதுறோம் மேம். ஹோம்ஒர்க் சம் எழுதுங்க. ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓர் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் 5 மீட்டர். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்பை காண்க. அப்போ உள்ளீடற்ற அரைக்கோளத்துடைய வலைப்பரப்பு மற்றும் புறப்பரப்பு கண்டுபிடிக்க போறீங்க, சரிங்களா. அப்படி ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா கொடுத்துக்கிற வேல்யூ இந்த இடத்துல நீங்க பைக்கு வந்து 22/7 இந்த மதிப்பை எடுத்துக்காங்க. இது ஹோம்ஒர்க் சம்மா. அடுத்து ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது, ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவிகிதம் என்ன? அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க. எவ்வளவு கூடும், பெரிய சம்மு. எழுதிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி எழுதிட்டீங்கன்னா செய்வோமா? ஆரம் வந்து என்ன ஆகுது, இப்படி ரேடியஸ் ஆர்னு இருந்துச்சுன்னா இந்த ஆரோட மதிப்புல 25% கூடுதா, அப்ப இந்த ஆர் என்னவோ அதுல 25%. சரிங்களா. அடிச்சோம்னா என்ன வரும், இப்ப கூட அடிக்க வேணாம் இருங்க, இந்த மதிப்பு தான் கூட போகுது. எதோட கூட போகுது, ஏற்கனவே இருந்த ஆறு கூட இந்த 6 இன்ட்டு 25/100 மதிப்பு கூட போகுது. ஆரோட மதிப்பு கூடிருச்சுங்களா. இப்ப ஒரு 25 25 4 25 100. இப்ப எல்லாத்தையும் பேத்திக்கலாம். இப்ப R + 1 இல்லைன்னா R/4 கூட்டுட்டேன்னா
5 6/4. இந்த 4 இந்த பக்கம் போகும். அப்ப இங்க 4ன்னு வரும். 4 6 + 1 6னா 5 6 ஹோல் டிவைட் பை 4. இது வந்து புரிஞ்சா இப்போ? இந்த R வந்து பழைய ஆரம். ஃபர்ஸ்ட் 6னே இருந்துச்சு. இந்த ஆரோட ஒரு 25% கூடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஆரம் கூடுதுன்னு சொன்னதுனால இப்போ இது புதிய ஆரம் எனக்கு 5 6/4. சரிங்களா? புதிய வேல்யூ. இப்ப நமக்கு எவ்வளவு சதவிகிதம் அதிகரிக்கும்? அப்ப இது என்ன ஃபார்முலா? 4/r². சதவிகித மாறுபாடு படிச்சிருக்கோமா? எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு? அதிகரிப்பு சதவீதம் ஃபார்முலா என்ன? எத்தனை % இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல எத்தனை % ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம என்ன படிப்போம்? பழைய வேல்யூ கீழே போட்டு எவ்வளவு கூடியிருக்கோ அதை போட்டு இன்ட்டு 100. ஆரம்பிச்சுட்டாதான் சொல்லி முடிக்கிறீங்க, இல்ல நீங்க சொல்லவே மாட்டீங்க. இதெல்லாம் மறக்க கூடாது. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளவு சதவீதம் கூடி இருக்கு, இல்ல எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலே இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரம் வேல்யூ கீழே போட்டுக்காங்க, எவ்வளவு மாறி இருக்கோ அதை மட்டும் மேல போட்டுக்கணும், இன்ட்டு 100. இப்ப நம்ம தனித்தனியா ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப புதுசா புதிய R என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? R = 5/4 R. இப்ப இதை வச்சு நம்ம பரப்பு கண்டுபிடிப்போமா? கோளத்தின் புறப்பரப்பு என்னது? 4πr². அப்ப 4 × 22/7 இப்ப இந்த ஆரோட மதிப்பு என்னது? 5/4 R². அப்படித்தானே? இப்ப இந்த 5/4 × R² விரிச்சு எழுதிக்கிறேன். அப்ப 25/16 R². இது அப்படி விரிச்சு எழுதிக்கிறேன். சரிங்களா? இன்ட்டு கூட நீங்க அடுத்த ஸ்டெப்ல 4 × 22/7 25/6 R². அப்படி 16 R² எழுதிக்காங்க. இப்ப இதை அடிச்சோம்னா ஒரு 6 இங்க 4 மடங்கு இருக்கும். வேற எதாவது அடிக்க முடியுமா? எதுவும் இல்ல. அதனால 22/7 நானு இப்படி பையனே வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்ப என்ன ஆயிடும்? 25π/4 R². சரிங்களா? நான் இந்த 22/7 அடிக்கவே இல்லை, அதனால பையனே வச்சுக்கிறேன். அடுத்து என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம். இப்போ பையனே இருக்கு. இந்த 25க்கு 25 பை இந்த R² கீழே இருக்கக்கூடிய 4. ஓகேவா? ஃபார்முலா என்ன படிச்சோம்? சதவீத மாறுபாடுக்கு கீழே பழைய மேல வந்து அந்த வேறுபாடு எழுதிப்போமா? வேறுபாடு இன்ட்டு 100. நமக்கு பழைய பரப்பு தெரியும், புதிய பரப்பு தெரியும். இதுதான் புதிய பரப்பு. இப்ப வேறுபாடு கண்டுபிடிச்சிட்டு சம்ல போடுவோம். இப்ப அடுத்தது சைட்ல அந்த பழைய மற்றும் புதிய பரப்புகளின் வேறுபாடு. புதிய பரப்பு என்னது? இப்ப 25/4 πr²ங்களா? மைனஸ் பழைய பரப்பு என்னது? 4πr². ரெண்டையும் கழிச்சுக்கலாம். ரெண்டுலயுமே πr² காமனா இருக்கு, அதை வெளில எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட். இன்ட்டு 25/4 - 4. இந்த 4 சைட்ல பிரிக்கிறோம்னா -16ன்னு வந்துட்டு ஹோல் 4ன்னு வந்துடும். சரிங்களா? நான் எழுதுனா ஸ்டெப் பெருசா வருமேன்னு கொஞ்சம் சுருக்கிட்டே வரேன். நீங்க அடுத்த ஸ்டெப்பா எழுதிக்காங்க. 25ல 16 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 9. இப்போ 9/4. அப்ப இதுதான் வந்து என்னது எனக்கு? வேறுபாடு. இப்ப போய் போட்டுக்கலாமா? சம்ல ஃபார்முலா போட்டுக்கலாம். இப்போ சதவீத மாறுபாடு = எனக்கு வித்தியாசம் 9πr²/4. பழைய பரப்பு
4 pi r squared into 100. இந்த pi r squared மேல கொண்டு வந்துடலாமா? இப்படி தான் நான் திருப்பி கொண்டு வந்துக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? 9 pi r squared by 4 into 1 by 4 pi r squared. இப்ப இந்த pi r squared இந்த pi r squared எல்லாமே அடிச்சிரும். மிச்சம் இருக்கிறது என்னது? 9 into 1 by 4 into 100. இங்க ஒரு 4 இருக்குல்லக்கா, இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 கூட்ட 16 வந்துரும் into 100. இப்ப இதை அடிச்சீங்கன்னா 4, இது அடிச்சீங்கன்னா 25. இதுக்கப்புறம் அடிக்க முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். பெருக்கிட்டோம்னா என்ன கிடைக்குது? இப்ப இதை அடிக்க போறோம். அடிச்சோம்னா 56.25. அப்ப அதிகரிக்கும் புறப்பரப்பின் சதவீதம் 56.25. இது உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல கேட்கலாம், அந்த மென்சுரேஷன்லயும் கேட்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இதையே வச்சுதான் அடுத்தடுத்து கேட்க போறாங்க. நான் உங்களுக்கு இது பார்க்க சொன்னேன்ல, அந்த 10th இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. இந்த டெஸ்ட் நம்பர் சொல்லி பார்த்தேன்ல, அந்த சம்ஸ்ல பாத்துட்டீங்களா? விட்டம் 14 சென்டிமீட்டர், விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர். விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு, ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஓர் உள்ளீடற்ற கோளமாக உருமாற்றப்படுகிறது. ஓர் உள்ளீடற்ற கோளமாக உருமாற்றம் படுகிறது. உள்ளீடற்ற கோளம் மாறிடுச்சு அப்படின்னா கோளத்தின் வெளிவிட்டம், கோளத்தின் அவுட்டர் ரேடியஸ் வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் உள்விட்டத்தை காண்க. ஒரு நேர்வட்ட கூம்பு ஒரு உள்ளீடற்ற கோளமாக உருமாற்றப்படுகிறது. வெளிப்புற இந்த வெளிவிட்டம் வெளிவிட்டமா இப்ப 2r 10 சென்டிமீட்டர்னா உள்விட்டம் என்னன்னு கேட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கூம்பு கோளம் மாறுச்சுன்னா எழுதிக்கலாமா? கூம்போட கன அளவு என்ன? இந்த மாதிரி உருமாற்றம்னு கேட்டாலே அது வால்யூம் தான். அப்ப இந்த 1/3 pi r squared h எனக்கு என்ன மாறிடுச்சு? உள்ளீடற்ற கோளம் மாறிடுச்சு. அப்படின்னா 4/3 pi கேபிட்டல் R கியூப் மைனஸ் ஸ்மால் r கியூபுங்களா? ஓகேவா? இப்ப நம்ம இதுக்கு எல்லாத்தையும் எழுத போறோம். எழுதிக்கங்க. 1/3 இந்த பைக்கு இந்த பை அடிச்சு கொடுத்துட்டோம். r ஸ்கொயர் கூம்புடைய ரேடியஸ் என்னது? விட்டம் எனக்கு 14னா ஆரம் என்ன? 7. அப்ப 7 into 7 உயரம் 8 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 8 = 4/3 into r கியூப் மைனஸ் r கியூப். r என்னது? பெரிய r எனக்கு 5. 5 கியூப் மைனஸ் ஸ்மால் r கியூப் தான் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? இப்ப இந்த 1/3 இந்த 1/3 அடிச்சு கொடுத்துக்கலாம்.
மேல இருக்கிறதெல்லாம் பெருக்கிக்கோங்க. என்ன வருது? 7 × 49 49 × 8 ஈக்குவல் டு இங்க என்ன வருது? 4 × 5 கியூப்னா 125ங்களா? 125 மைனஸ் 6 கியூப். இப்ப இந்த 4 உள்ள கொண்டு போய்க்கலாம். இந்த 49 × 8 பெருக்குனா என்ன வருது? 392 சரிங்களா? இந்த ஈக்குவல் டு 4 × 125 போட்டோம்னா 400 மைனஸ் 4r கியூப். இப்ப இந்த மைனஸ் 4r கியூப் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம், இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். அப்ப என்ன ஆகும்? 4r கியூப் ஈக்குவல் டு 400 மைனஸ் 392. 125 4ஆல பெருக்குனா 500 தானே மேம்? சாரிப்பா. அப்ப 500 மைனஸ் 392 கழிச்சா என்ன வருது? 8 8 0 4 3 பிரச்சனை 1 108. இப்ப எனக்கு ஆர் கியூப் மட்டும் வேணும். இந்த 4 கீழே கொண்டு வந்துடலாமா? கடைசியா என்ன கிடைக்குது? 2 7. ஆர் கியூபோட மதிப்பு 27னா ஆரோட மதிப்பு என்னது? 3 மேம். 3. அப்ப எனக்கு கேட்டுக்குது உள் விட்டம் கேட்டாங்க. ரேடியஸ் ஆரம் வந்து 3 தான், விட்டம் என்னவா இருக்கும்? 6. 6. அவ்வளவுதான். இதுதான் டி வந்து 6 சென்டிமீட்டர். அடுத்து எழுதிக்காங்க. இந்த 2 நிமிஷம் தான் முடிச்சுக்கோ. சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஓர் உருளை, கூம்பு மற்றும் கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் காண்க. இதெல்லாம் சமமா இருக்கு. சமமான விட்டம் ஈக்குவலா இருக்கு, உயரம் ஈக்குவலா இருக்கு. சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய உருளை, கூம்பு, கோளத்தின் கன அளவுகளை காண்க. ஃபர்ஸ்ட் உருளையோட கன அளவு என்னது? πr ஸ்கொயர் h இஸ்டு கூம்புடைய கன அளவு என்னது? 1/3 πr கியூப். கூம்புக்கு தான் கேட்டேனாக்கா? சரி, πr ஸ்கொயர் h. அடுத்து கோளத்துக்கு என்ன வரும்? 4/3 πr கியூபுங்களா? இப்ப எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? அதோட விட்டமும் உயரமும் சமம். ஓகேவா? விட்டம்னா 2r h. அப்ப ஆரோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? என்னங்க சொல்றீங்க? இடத்துல 2r போட்டுக்கலாம்ல? எப்படின்னா போட்டுக்கலாம்க்கா. 2r எனக்கு சொல்லிட்டாங்க அவங்களே, விட்டமும் உயரமும் சமம் சொல்லிட்டாங்க. அப்ப 2r = h. நீங்க r = h போயிட்டு சரி, இல்ல h-க்கு 2r போட்டாலும் சரி. ஓகேங்களா? இப்ப இதான் பண்ண போறோம் நம்ம. முதல்ல எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு காமனா? பை இருக்கா? எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாமா? பை எடுத்து விட்டுட்டேன். மிச்சம் இருக்கிறது எனக்கு r² h, இங்க r² h, இங்க ஒரு r³ எழுதிக்கலாம். r² h into 1/3 r² h into 4/3 r³. இப்ப என்னெல்லாம் போடலாம்? r² எல்லாம் சேமா இருக்குல்ல, அது r எடுத்துடலாம்ல மேம்?
ஓ இல்ல ஆஸ்பெக்ட் எடுத்துலாம்னு சொல்றீங்களாக்கா? சேமா இருக்குது 3 டேர்ம்லமே இருக்குல்ல, அதை எடுத்துடலாமா? ஆமாக்கா. அப்ப h/3 இன்ட்டு இங்க வெறும் r மட்டும் இருக்கும், 4/3 இருக்கும். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? கட்சோடக்கு வேல்யூ அப்ளை பண்ணலாமா? இங்க பாருங்க, இங்க மட்டும் r இருக்கா? இங்க r இருக்கு, இங்க r = h/2 வச்சிருக்கோமா? அப்ப இங்கேயே நம்ம h பண்ணிட்டோமா, இல்லாம h மாறிடுமா? அப்ப h/3 இன்ட்டு r க்கு பதிலா h/2 இன்ட்டு இங்க ஒரு 4/3 இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். பெருக்கிட்டு என்ன வரும்? h/3 4h/6. இப்ப இந்த h எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம். One is to 1/3 is to 4/6. இப்ப மீட்சி கண்டுபிடிக்கணுமா? எல்லாத்தையும் சமமா கொண்டு வர்றதுக்கு என்ன வரும்? 3 இன்ட்டு 6. 3 1 2. இப்ப 2 மீச்சிமா 6. 6:2:4. இங்க எல்லா இடத்துலயுமே by 6 இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு கொடுத்துக்குவோம். ஏன்னா சமமாக்க வழியில எடுத்துருவோமா? எடுத்தோம்னா மிச்சம் 6:2:4. இப்ப இதை அடிச்சோம்னா 3:1:2. அவ்வளவுதான். இப்ப இதுதான் என்னது? சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளையோட கன அளவுகளின் விகிதம். 3 உருளை, கூம்பு மற்றும் கோளத்துடைய கன அளவின் விகிதம் 3:1:2. நமக்கு கேள்வியில ஆரமும் ஹச்சும் சமம் சொல்லிட்டாங்கன்னா ஈஸியா முடிச்சிருந்திருப்போம். ஆனா எனக்கு என்ன கேள்வியில இருக்குது? விட்டம் சொல்லிட்டாங்க. 2r = h சொல்லிட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் ஸ்டெப் போடுற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? கேள்வியில என்ன இருக்குன்றத கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம செய்யணும். இன்னொரு சம் எழுதுங்க. நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் சம்ல 2:√3 வர மாதிரி தான் சம் கொடுத்தேன் நான். ஆன்சர் வர மாதிரி. கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 2:3 அப்படி எதுவும் கொடுத்துட்டேனா? கொடுத்துருக்கேங்க மேம். ஓகேக்கா, சொன்ன மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு சம் எழுதிக்காங்கக்கா. களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை என்ன பண்ணிடுச்சு பாப்பா, அதே ஆரமுள்ள ரேடியஸ் 2க்கும் சமம் தானோ, அதே ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றிருச்சு எனில் உருளையின் உயரம் காண்க. இப்போ ஒரு ஷேப் ஒன்னு இன்னொன்னு மாறுச்சுன்னா என்ன வேல்யூ எடுத்துக்கணும் நம்ம? கன அளவு மேம். ரெண்டோட கன அளவையும் எடுத்துக்கணும். சரிங்களா? கூம்போட கன அளவு என்னது? 1/3 πr²h. 1/3 πr²h. இதுதான் உருளைய மாறிடுச்சு. இப்ப உருளையோட கன அளவு வெறும் πr²h. சரிங்களா? ரெண்டுக்கும் என்னதான் சொல்லிட்டாங்க? அதே ஆரம். அப்ப எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான் ஆயிடுச்சா? அப்ப அடிச்சு விட்டுலாமா? பை அடிச்சிடலாமா? கூம்புடைய உயரம் என்னது? கூம்போட உயரம்
24 சென்டிமீட்டர் போட்டிருக்கோம்ல. 24/3 ஈக்குவல் டு உருளையோட உயரம். அடிச்சோம்னா என்ன வரும்? 8. அப்ப உருளையின் உயரம் 8 சென்டிமீட்டர். சரிங்களா? மேம் இப்போ இந்த மாதிரிதான் சம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த தேவை இந்த கூட்டு உருவங்கள். ஒரு உருளை மேல ஒரு அரைக்கோளம் இருக்கு, இல்லைன்னா ஒரு கனசதுரத்துக்குள்ள ஒரு அரைக்கோளத்தை வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். நீங்க எனக்கு அப்படியே ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அந்த சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். முடிஞ்சா நான் அதை போட்டோ காப்பி 10th புக் வச்சிருந்தாலும் போதும். எனக்கு 10th புக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்கணும். இதோட முடியுது நமக்கு எல்லாமே. எதுவும் பார்க்காம வச்சிருக்கோமா? நம்ம ரீசனிங் பார்க்கலாம் மேம். ரீசனிங் அடுத்த ஃபுல்லா ரீசனிங் தான்க்கா. இன்னும் நமக்கு ரீசனிங் விஷுவல் லாஜிக்கல் இருக்கு, நம்பர் சீரிஸ் இன்னும் செகண்ட் பார்ட் பார்க்கல, சிம்பிளிஃபை செகண்ட் பார்ட் பார்க்கல. வேற என்ன பார்க்கல? உங்களுக்கு வேற என்ன வேணும்ன்றதையும் யோசிச்சு வச்சுக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே மேம். ஓகே, வேற டவுட் இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எஸ் மேம். தேங்க்யூக்கா. தேங்க்யூ மேம்.